நம்ம இந்த வீடியோ 11th தமிழுக்கான முழு ஆண்டு தேர்வு அதாவது ஆனுவல் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருக்கீங்கப்பா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். இதோடு மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பல கொஸ்டின்கள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக பல கொஸ்டின் பேப்பரை எதிர்பார்க்கலாம் இப்போவே சொல்லிட்டேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நம்ம பசங்களுக்கான எல்லா கொஸ்டின் பேப்பர்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிக்கிறேன். சரி வாங்க சொன்ன வீடியோக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப இதுக்கு நான் ஆன்சர் செக் பண்ணிங்க. ஒரு வேளை இதுக்கு நான் ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ரொம்பவே சீக்கிரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்னு போட்டுங்க. இதுக்கு நான் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரி வாங்க சொன்ன வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களும் விடை தெரிவிக்க போது ஃபஸ்ட் ஒன் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க, செகண்ட் ஒன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் மண்ணுக்கு வளம் சேர்ப்பன டேஷ், ஃபோர்த் ஒன் கூற்று கோடி என்பது தமிழ் சொல்லாகும். விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி என்னும் சொல்லுக்கு மலை உச்சி வல்லரன் கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. ஓகேங்களா? ஸோ எது கூற்று சரி விளக்கம் தவிர இல்லை எது பார்த்து வச்சிங்க. ஃபிஃப்த் ஒன் கபாடாபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தோல் கனிமங்கள் அடிமுனையை தெரிவு செய்க. ஓகேங்களா? ஸோ சூஸ் பண்ணி வச்சிங்கப்பா. சிக்ஸ்த் ஒன் அலைக்கடல் இலக்கண குறிப்பு தருக. செவன்த் ஒன் விடையை கண்டேன் என்று உரைத்தாய், ஒரு வினாவை நீயே நிற்கின்றாய் என்று உரைப்பவர் யார்? எய்த் ஒன் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை என்று பாடியவர் டேஷ். நைன்த் ஒன் பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது டேஷ், பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது டேஷ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்து வச்சிங்கப்பா. நெக்ஸ்ட் 10th வந்து பார்த்தீங்கன்னா சரியான தேர்ந்தெடுத்துக்க. ஸோ 11th ஒன் அதிசய மலரின் புன்னகை உணர்த்துவது டேஷ். 12th ஒன் அறிவை தேடி போகுமிடம் உலகம் அறிய உதவியுமிடம் டேஷ். 13th ஒன் தமிழின் முதல் வடிவ நாடக நூல். நெக்ஸ்ட் 14th ஒன் பிழை திருத்துதல் டிடி இக்குறியீடு உணர்த்தும் பொருள் என்ன டேஷ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1 மார்க்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிங்கப்பா. 1 மார்க்ஸ் ஆன்சர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் போடுங்க. ஆன்சர் வந்து சேம் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நெக்ஸ்ட் பகுதி 2பா. ஸோ பகுதி 2 பொறுத்தவரை பிரிவு 1 வந்து பார்த்தீங்கன்னா எவைனும் 3 மட்டும் விடை தருக. 15th ஒன்று இணை மொழி குறித்த ரசூல் காம்சித பார்வை குறிப்பிடுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ப்பா. கம்பல்சரி இந்த கேட்க பல கொஸ்டின் வாய்ப்பு நல்லா படிச்சு வச்சுருங்க. 16th ஒன் ஐங்குறு நூறு குறிப்பு வரைக. 17th ஒன் மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் குருவனை யாவை. 18th ஒன் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தல் தீயின் எனும் செல்வமே பழுத்த சேனகர். ஓகேங்களா? இப்பாடல்களில் ஒளிர காய்ந்தல் எது, அப்புறம் பழுத்தது எது. ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்கப்பா. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சு வச்சுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பெரிய 2 பொறுத்தவரைக்கும் போது எவையினும் 2 மட்டும் விடை தருக. 19th ஒன் கோட்டை என்னும் சொல் திராவிட மொழியில் எவ்வாறு எடுக்கப்பட்டது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 20 ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக. 21 நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ப்பா. கம்பல்சரி படித்தே தீரணும். எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பிரிவு 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையினும் 7 மட்டும் விடை தருக. ஓகேங்களா? 22 பொறுத்தவரைக்கும் பாடான் திணை விளக்கம் தருக. 23 வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டிகேசி விரும்பினார், விடைக்கேற்ற வினா அமைக்க. 24 பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. காலத்துக்கேற்ற மாறி புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். ஓகேங்களா? 25 பகுப்பத உறுப்புகள் எத்தனை, அவையாவை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இலக்கண கொஸ்டின். 26 ஏதேனும் ஒன்றனுக்கு பகுப்பத உறுப்புகள் தருக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைந்து ஆள்க. நெக்ஸ்ட் ஓகேங்களா? 27 பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க. ஞாபகம் போலீஸ். ஓகேங்களா? 28 ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக்கப்பா. கருவிழி நீரோடை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிங்கப்பா. மறுபடியும் சொல்லிட்டேன், இது மேலே குறிப்பிட்டு உள்ள கேள்விகளுக்கும் உங்கள் வினாக்களுக்கும் ஆன்சர் வேண்டும் என்றால் கமெண்ட் செக்ஷனில் விடைகள் ஆன்சர் என்று போட்டால் போதும், ஆன்சர் வந்து சேரும். 29 சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. வைகை அல்லது 8 வரை. ஓகேங்களா? 30 பொறுத்த வரைக்கும் மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. எதிர்நீச்சல் அல்லது சொந்த காலில் நிற்றல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பகுதி 3 பசங்களா. பிரிவு 1 பற்றி பார்த்தீங்கன்னா எவையினும் 2 விடை தருக. ஸோ தமிழ் பண்பாட்டின் ஓர் அடையாளம் காவடி சிந்தி என்பதை விளக்குக. 32 எண்ணியதை அடைதல் எப்போது எளிதாகும் குரல் கருத்தை விளக்குக. 33 அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நதி கூறுகிறார். 34 சேரநாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூற்றுக்குரிய காரணங்களை குறிப்பிடுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ப்பா. நல்லா படித்து வச்சுருங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் பிரிவு 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எவைனும் இரண்டனுக்கு விடை தருக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்து எழுதுக. டாப் மோஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி படித்தாகணும், ஒருத்தரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 36 பொறுத்த வரைக்கும் கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்கு. 37 ஜீவாவின் பேச்சு நடை குறித்துப்பா சுந்தர ராமசாமி கூர்மனையாவே அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, பல பொது தேர்வில் கேட்கப்பட்டிருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி சொல்வேன். ஸோ ஜீவாவின் பேச்சு நடை கம்பல்சரி படித்து வச்சுருங்க. 38 கல்வியால் நீ அடைந்த சிறப்புகளை 10 வரிகளில் எடுத்துரைக்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் படித்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிரிவு 3. ஸோ எவைன்னு 3 விடை தருக. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சந்தேகம் நம்ம பசங்கள் மனதில் எழுந்திருக்கும். ஸோ அதற்கான விடை சொல்லிடுறேன். அதாவது ப்ரோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் நாளைக்கு நான் படிச்சுட்டு போட்டால் வந்துடுமா கேட்பீங்க. தெளிவாக அதுக்கான பதில் சொல்லிடுறப்ப. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள், முக்கியமான கேள்விகள் நாளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மொத்தமாக வருமா கேட்டிங்கன்னா அது சந்தேகம். ஆனால் இதிலேருந்து ஒரு சில கேள்விகள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு முக்கியமான வினாத்தாள், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்டாக பார்த்துட்டு போங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 3 பொறுத்த வரைக்கும் 39 பிரிது மொழிதல் அணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அணிப்பா. சான்று தந்து விளக்குக. அல்லது மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை சுட்டி விளக்குக. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. ஸோ அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு அணி சொல்கிறேன். ஸோ 4 அணிகள் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 40 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது கம்பு, மை, வலை, மதி, இதழ், ஆளி. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலம்பம் சுற்றலாம், கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம். ஸோ டேஷ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிலும் எழுதலாம், வெண்தாளிலும் எழுதலாம் டேஷ். நெக்ஸ்ட்டு அறிவின் பெயரும் அதுதான், அம்புலியின் பெயரும் அதுவே தான் டேஷ். பூவின் உறுப்பும் நானே, புன்னகின் பிறப்பிடமும் நானே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கும்ப்பா. ஸோ அதுவும் பார்த்து வச்சிங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கலைச்சொல்லாக்கம் தருக. ஸோ டெக்ஸ்ட் புக்கு, டச் ஸ்க்ரீனு, ப்ரிஃபிக்ஸு, ஈக்குவாலிட்டி. ஸோ இதற்கான தமிழ் சொல் என்ன அப்படின்றது நம்ம பசங்க பார்த்து வச்சிங்க. நெக்ஸ்ட்டு குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா செவி மாற்றுத்திறனாளிகள், அதாவது காது கேளாத மாணவர்களான கொஷின். வல்லின மேகலை இட்டும் நீக்கியும் எழுதுக்குமா. தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்து வச்சிங்க. நெக்ஸ்ட்டு கல்வி கேள்விகளில் சிறந்தவர், நன்மை தீமைகளை புரிந்து பேசுபவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 42 பசங்களா தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்களாக ஆக்குக. நிலவு வீசுவதால் தெற்கிலிருந்து மாலை தென்றல் மகிழ்விக்கும் எனப்படுகிறது மனதை. நெக்ஸ்ட்டு பிறர் செய்யாவிட்டாலும் செய்த தீமை மறக்கக்கூடாது, நன்மை செய்யக்கூடாது உதவியை. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக ஒழுங்குபடுத்தி ஒரு சீராக ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பசங்களா 43 பொறுத்த வரைக்கும் இலக்கியம் நயம் பாராட்டுக்க மையக்கருத்துடன் ஏற்புடைய 3 நயங்களை மட்டும் எழுதுக. ஸோ வெரி 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 ஈஸி கொஸ்டின். தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை கொடுத்த உடனே நான் பசங்க எழுத வேண்டியது எதுகை நயம், மோனை நயம், இயல்பு நயம். மோனை நயம் முதல் எழுத்து ஒன்று வருவது, எதுகை நயம் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது, இயல்பு நயம் கடைசி வார்த்தை ஒன்று வருவது. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் போட்டு பக்கம் எழுதிட்டா போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஏதாவது இதில் 3 தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எனக்கு கவலையே தேவையில்லை. அதுக்கப்புறம் சந்தனையும் போட்டு விட்ருங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் சந்தனையம் வந்திருக்கு. ஸோ அதனால் போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தால் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் பகுதி 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 மார்க் கொஸ்டின். 44 திருக்குறள் நெடுவினா கம்பல்சரி இருக்கிறது எல்லாத்தையும் படித்து வச்சுருங்க. மொத்தம் 4 நெடுவினா இருக்கும். 4 நெடுவினா படிச்சிங்கன்னா ஒரு 2 நெடுவினா கம்பல்சரி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வியல் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. அல்லது ஒவ்வொரு புள்ளையும் கவிதையில் வெளிப்படும் சமத்துவ சிந்தனைகளை புலப்படுத்துக. நெக்ஸ்ட் 45 வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்த வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இணைந்தே இருந்தன கூற்றினை மெய்ப்பிக்க. அல்லது தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாள் குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த கொஸ்டின் கம்பல்சரி படித்து வச்சுருங்க. எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. அல்லது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நண்பன் என்பவன் பிரிக்க முடியாத அங்கமாவான் என்பதை ஜெயகாந்தனின் ஒரே நண்பன் சிறுகதை வழி விளக்குக. ஓகேங்களா? ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பகுதி 5 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி. ஸோ சிற்றூரும் என தொடங்கும் புரட்சி கவி பாடலை எழுதுக. நெக்ஸ்ட்டு யாகாவார் என தொடங்கும் குறளை எழுதுக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக வச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினெல்லாம் படித்து வச்சுட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா. மிஸ் பண்ணுறாதீங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே போய் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா அதில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. டாடா, பை பை.